தாயார்களும் கணவன்களை பிரிந்து வந்து இந்த முக்குளத்திலே கல்லாக இருக்கிறார்கள். இப்படி கல்லாக இருக்கும் நேரத்திலே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், ஏழ்மையான துன்பத்தை பெற்றவன், தாய் வந்து குளிக்காரி, அப்ப வந்து குடிகாரன், அப்படி எழுந்து பேச முடியல, அம்மாவுடைய துன்பத்தை தீர்க்க முடியல, நாம பிள்ளையா பிறந்து எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த முக்குளத்திலே இருந்து சாகுவதற்காக வருகிறார். அவன் வருவான், அவனால் இவர்கள் எப்படி வெளிப்படுகிறார் என்று பிறகு பார்க்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? ஏழை குடும்பத்திலே பிறந்து ஏழையாக இருக்கின்றேனே. அப்படி ஏழையாக இருப்பது கூட என்னுடைய மனது சஞ்சலம் கிடையாது. தந்தையாக குடிக்காரன், தாயா கூலிக்காரி. கூலிக்காரி வயிற்றிலே பிறந்தவன் ஏதோ என் தாயார் என்னை பார்த்து சந்தோஷப்படுகிறார். யார் ஒரு பொழுது என்னை பார்த்து சந்தோஷப்படவும் இல்லை. என் தாயாரை துன்புறுத்துவதுதான் பெரிதாக தோற்றப்படுகிறது. ஏழை குடும்பத்திலே பிறந்து தினம் தந்தையார் என் தாயார் சம்பாதித்து வரக்கூடிய அந்த பணத்தை தந்தையார் கொண்டு சென்று சிலைவழிப்பது ஒரு புறம் இருந்தாலும் குடித்து எல்லாத்தையும் காலி செய்கிறார். கேள்விப்பட்டேன். பட்டி போகல எனக்கு கடை லீவுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னே வந்து வாங்கிட்டு போய் வச்சானோ உங்க அப்பா ஓடி. நான் கண்ணுல மட்டும் பார்த்துருந்தேன்னா நானே பிடி குடிச்சிட்டுப்பேன். இப்படி தினந்தோறும் குடித்து ஏனையா இப்படி குடிக்கிறாய்? நீ குடித்தாலும் பரவாயில்லை, நமக்கென்று ஒரு பிள்ளை இருக்கிறது, இதுக்கென்று கொஞ்சம் மிச்ச மீதி வைக்கணும்ல, சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வீட்டுல உன் தாயார் வீட்டுல எடுத்துக்கொண்டு வந்த காசா இது? நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிறேன் அப்படி என்று என்னுடைய தாயாரை. பையனுக்கு சின்ன வயசு பெதறான். ஏன்னு கேளு. அவன் ஏன் கேட்டான்னா, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். யாருக்கு கல்யாணம் பண்றது? அவங்க அம்மால அவங்க அப்பா கல்யாணம் பண்றதுக்கு. யார் இவன் பண்ணதா? சாமியா, நீ என்ன செலவு பண்ணது யாரு? அப்பா இல்ல சாமி, உன்னை திருமணம் செய்வதற்காக 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். எனக்கு நீ பொண்டாட்டியா வந்துட்ட. இப்ப என்னால முடியல, நான் அடிச்சாதான் செடி, அடிக்கலன்னா படின்னு படுத்துக்குவேன். அதனால நீ வேலை செஞ்சு வர, நான் குடிப்பேன். என் 10 லட்சத்தை நீ சரி கட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறான். அவங்க அப்பா எல்லாத்துமே அவங்க அம்மா கூட அவங்க வீட்டு பக்கம் போய்க்கிறேன். போன வந்து பாரு அந்த பையனை, அவன் சேப்பு கொஞ்சம் பாரு. அந்த மூக்கு, அந்த வாய், அந்த கண்ணு புறம் என்னாட்டுமே தான் இருக்கும்.